நியூஸ் தமிழ் கழுகு. ஒழுங்கா வேலை பார்க்காத வேட்பாளர்களை இபிஎஸ் கேள்வி கேட்க தயாராகிட்டாராம். நிர்வாகிகளும் பதில பாக்கெட்ல ரெடியா வச்சிருக்காங்களாம். வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கிற நிலையில எந்தெந்த பகுதிகளில் சொந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் அதிமுக நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுக்கல, எங்கெல்லாம் உள்ளடி வேலை பார்த்தாங்கன்னு ஒரு பட்டியலை ரெடி பண்ணியிருக்காங்களாம். சில நாட்கள்ல விளக்கம் கேட்டு கடுமையான எச்சரிக்கை விடுக்க இருக்கிறாராம் இபிஎஸ். ஆனா பெரும்பாலான நிர்வாகிகள் பதில தயார் செஞ்சு வச்சிருக்காங்களாம். பெரும்பாலான தொகுதிகளில் நாங்க எதிர்பார்த்த மாதிரி நன்கு அறியப்பட்ட நபர்களை வேட்பாளர்களா அறிவிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை பிரதானமா வைக்க இருக்காங்களாம். புதிய வேட்பாளர்களா இருந்தா கூட முழு செலவையும் அவங்களே ஏத்துக்குவாங்கன்னு சொன்னீங்க, ஆனா அவங்க பாக்கெட்டை திறக்கவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்க இருக்காங்க. பல தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்களை சொந்த கட்சிக்காரங்க கூட சரியா கவனிக்கலன்னு கடும் அதிருப்தியில இருக்காங்களாம். இதே மாதிரி கூட்டணி கட்சியான தேமுதிக போட்டியிட்ட தொகுதிகளான திருவள்ளூர், மத்திய சென்னை, கடலூர் போன்ற தொகுதிகளில் செலவு செய்யவே இல்லையா. இதனால தான் அதிமுகவினர் வேலை செய்யலங்கிற பதில சொல்ல தயாராகி இருக்காங்களாம். உள்ளாட்சி தேர்தலுக்கு இருக்கட்டுமேனு பண்ண விஷயம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கை கொடுத்திருக்கான். மயிலாடுதுறை மாவட்டம் ஆடுதுறையோட சேர்மனா இருக்கிறவரு மா.க. ஸ்டாலின். இவர் தான் மயிலாடுதுறையில பாமக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்காரு. இவர் பாமக காரராக இருந்தா கூட இதே மாவட்டத்துல 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்த திமுக முன்னாள் அமைச்சர் கோசி மணிக்கு சொந்த செலவுல மணிமண்டபம் கட்டுவேன்னு வாக்குறுதி தந்துதான் சேர்மன் ஆனாரு. இதனால மா.க. ஸ்டாலினோட செல்வாக்கு மயிலாடுதுறை பகுதியில உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. உள்ளாட்சி தேர்தலுக்காக பிளான் பண்ண மணிமண்டப மேட்டர் இப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு கை கொடுத்த மகிழ்ச்சியில இருக்காராம் மா.க. ஸ்டாலின். ஆனா இவருக்கு இந்த கிரெடிட் போயிடக்கூடாது அப்படின்னு இந்த மணிமண்டபத்துக்கு அடிக்கல் நாட்டும் போது அவரோட மகன் உள்ளிட்ட எந்த திமுக நிர்வாகியும் கலந்துக்கலையாம். பேர்ல உள்ள விஷயம் செயல்ல இல்லைன்னு கவலையில இருக்காங்களாம் ஈரோடு ரத்தத்தின் ரத்தங்கள். கடுமையான போட்டியை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஈரோடு ஆற்றல் அசோக்குமார் தன்னுடைய முழு ஆற்றலை காட்டல அப்படின்னு புகார் வாசிக்கிறாங்களாம் அதிமுகவினர். தமிழ்நாட்டில் போட்டியிடுற வேட்பாளர்கள்லயே சொத்து விவர அடிப்படையில பணக்கார வேட்பாளரா அறியப்பட்டவர் ஆற்றல் அசோக்குமார். பேருக்கு ஏத்த மாதிரி முழு ஆற்றலையும் காட்டி அசத்துவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பாதியிலேயே வாபஸ் வாங்குற மனநிலைக்கு போயிட்டாராம். கடைசியில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சமாதானம் பேசி போட்டியிட வச்சிருக்காங்க. ஈரோட்டுல வாக்காளர்களுக்கு திமுக செலவு செஞ்சதுல பாதிய கூட அதிமுக தரப்பு செலவு செய்யலன்னு புகார். இதனால ஈஸியா கையில உள்ள தொகுதி டஃப்பா இருக்குன்னு சொல்றாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். போன முறை உங்க சொந்த சட்டமன்ற தொகுதியை விட அதிக வாக்களிச்ச சட்டமன்ற தொகுதியை கண்டுக்கவே இல்லைன்னு புலம்புறாங்களாம் ஆலங்குடி மக்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளையும் 4 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு பிரிச்சு தொகுதி மறுவரையறை செஞ்சுட்டாங்க. அதுல சிவகங்கை மக்களவை தொகுதியில வருது ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி. 2019 1.8 லட்சம் வாக்காளர்களை கொண்ட சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில வெறும் 85,000 வாக்கு தான் கார்த்தி சிதம்பரத்துக்கு கிடைச்சிருக்கு. ஆனா 1.5 லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஆலங்குடி தொகுதியில 93,000 வாக்குகள் கார்த்தி சிதம்பரத்துக்கு கிடைச்சிருக்கு. இப்படி வாக்களிச்சோம், தங்களோட தொகுதி தொடர்ந்து வஞ்சிக்கப்படுது, வேட்பாளரும் வரல, மேற்படி எதுவும் வரல அப்படின்னு வாக்காளர்கள் புலம்புறாங்களாம். ஆலங்குடி மக்கள் 3 தேர்தலா சிவகங்கைக்கு வாக்களிச்சுட்டு வர்ற நிலையில எந்த கட்சியும் இந்த பகுதியிலிருந்து வேட்பாளரை அறிவிக்கல அப்படிங்கிற வருத்தமும் ஆலங்குடி மக்களுக்கு இருக்கான். வேட்பாளர் நியமனத்துல தொகுதியில எல்லாத்திலையும் தான் புறக்கணிக்கப்பட்டோம், தேர்தல் நேரத்தை சலுகைகள் கூட தங்களுக்கு வர்றதில்லைன்னு சில பேர் ஓப்பனாவே வாட்ஸ்அப் பதிவுகள்ல புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்களாம். பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, கேம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு பாட்டுல பிரச்சாரம் பண்ணவரு வாழ்த்து செய்தி மூலமா இன்னொரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு.
வாழ்த்து சொன்னதுல ஒரு குறியீடுன்னா சொல்லாத வாழ்த்துல தான் பெரிய ட்விஸ்டே இருந்திருக்கு. தேசிய தத்துவங்களை தான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் ஆதரிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வாழ்த்து சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சு பதிவு செஞ்சிருந்த தாவேக தலைவர் விஜய் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லல. திராவிட கொள்கைகளை ஆதரிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில திமுகவினர் ஏப்ரல் 14ஆம் தேதிய தமிழ் புத்தாண்டா இல்லாம தை முதல் நாள தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறாங்க. அதே பாணியில தமிழ் புத்தாண்டை தவிர்த்து திராவிடத்தை ஆதரிக்கிற மனநிலையில இருக்கிறாரா விஜய் அப்படிங்கிற விவாதத்தை தொடக்கி வச்சிருக்காரு. நியூஸ் தமிழ் கழுகு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.